வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய அன்றாட சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மசாலா பொருள் தாங்க ஜீரகம். ஆனால் இந்த சிறிய விதையில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்குமே தெரியாது. நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் இருந்தே வயிற்று பிரச்சனை, செரிமான கோளாறு, உடல் சூடு, உடல் எடை அதிகரிப்பு போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வா ஜீரக தண்ணீர் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜீரக தண்ணீர் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் தான் பார்க்க போறோம். ஸோ சரியான முறையில எப்படி ஜீரக தண்ணீரை தயாரித்து எந்த நேரத்துல குடிச்சோம்னா அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த ஜீரக தண்ணீரை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இது என்னென்ன நோய்க்கு மருந்தாக செயல்படுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக மாறும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஜீரக தண்ணிங்கிறது ஜீரகத்தை தண்ணியில் ஊற வைத்து இல்லைன்னா கொதிக்க வச்சு தயாரி பண்ணக்கூடிய ஒரு பானம் தான் ஜீரக தண்ணீர். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜீரகத்தில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் பி, நார்ச்சத்து, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால இது பல உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுதுங்க. இந்த ஜீரக தண்ணியை எப்படி சரியான முறையில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து 1 டம்ளர் தண்ணீரில் நீங்கள் இரவு முழுக்க ஊற வைக்கணும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணால் போதும். ஸோ காலையில் எந்திரிச்சு நீங்கள் அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன பண்ணணுமா, காலையில் எந்திரிச்சது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணியை நீங்கள் அடுப்பில் ஊற்றி நல்லாவே கொதிக்க விடுங்க. 2 கிளாஸ் 1 கிளாஸாக வத்துற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெதுவெதுப்பான நிலையில் நீங்கள் அந்த ஜீரக தண்ணியை குடிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டுமே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ஜீரக தண்ணீராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஜீரக தண்ணீர் தயாரிக்கிறதுக்கான சரியான முறை. இப்படி தான் தயாரிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது தான் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும். ஸோ இது காலையில் குடிக்கும்போது என்னென்ன உங்கள் உடலில் அதிசயங்கள் நடக்குது, என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதில் முதலாவது மாற்றம், செரிமானத்தை வேகப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரக தண்ணீருடைய மிகப்பெரிய நன்மையே செரிமானம் தான். பலருக்கும் அஜீரணம், வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை, உணவு செரிக்காமை போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான என்சைம்கள் உணவை எளிதாக உடைக்கிறதுக்கும் செரிக்க வைக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால வயிறு லேசாக இருக்க ஆரம்பிக்கும். லேசாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுதுங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். இதனால் கொழுப்பு எளிமையாக எரிக்கப்படும், கரைக்கப்படும். அதே மாதிரி பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஸோ இதனால் நம்ம ஜீரக தண்ணீரை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரைஞ்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஆனால் இந்த ஜீரக தண்ணீர் கூட நம்ம சேர்த்து உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு உடல் எடை குறைப்பு நம்மளுக்கு நேரிடும். ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் ஒரு சிறந்த பானமாக இருக்குது. கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. நிறைய பேருக்கு அடிவயிறு தொப்பை இருக்கும். முக்கியமாக பிரசவத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். உடல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ஒல்லியான தோற்றத்தில் இருக்கும். ஆனால் அடிவயிறு மட்டும் தொப்பையாக இருக்கும். ஸோ அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. நல்ல ஒரு செரிமானத்தை மேம்படுத்தி அந்த இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி கொழுப்பு தங்குறது, கொழுப்பு சேமிக்கிறத தடுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது.
அடுத்து 4வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. ஜீரகத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தொடர்ந்து நம்ம ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா சளி, இருமல், சில வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை நம்ம எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது அடிக்கடி வரவே செய்யாது. ஸோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. ஜீரகத்துல இரும்பு சத்து இருக்குது. ஸோ இரும்பு சத்து இருக்கிறதுனால இது சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி இது ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு பயன்படுது. ஆக்சிஜனை கடத்துறதுக்கும் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ ரத்த சோகை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவா ஜீரகம் வந்து இருக்குது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, சர்மத்தை அழகாக்குறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. நம்ம குடல் வந்து சுத்தமாயிருச்சுன்னா முகமும் வந்து பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு குடல்ல அழுக்குகள் தங்கி இருந்துச்சுன்னா முகங்கள்ல முகப்பருக்களா அது வெளியில தெரியும். ஸோ முகப்பருக்களை குறைக்கிறதுக்கு, கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு, சரும மங்கள், அதாவது சிலருக்குலாம் வந்து முகம் ரொம்பவுமே டல்லா இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும். ஸோ ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும். உங்களுடைய முகம் நல்ல ஒரு பொலிவான சருமத்தை கொடுக்கறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. சருமம் இயற்கையாகவே பளபளப்பாக காணப்படும் ஜீரக தண்ணீரை எடுக்க எடுக்க. அடுத்து 7வது நன்மை, கல்லீரலை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடல் உறுப்புகள்ல முக்கியமான உறுப்பு. இது வந்து நம்மளுடைய உடல் கழிவுகளை சுத்திகரிக்கக்கூடிய உறுப்பு. அந்த உறுப்பை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ஜீரகம் வந்து பயன்படுது. ஜீரகத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கும் உதவியா இருக்குது. அடுத்து 8வது நன்மை, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஜீரகம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுறதா சொல்லுது. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் இதை மருந்துக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு ஜீரக தண்ணியும் ஒரு புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஸோ நீங்கள் ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், தினமும் எடுக்கலாம், ஆனால் அளவோடு எடுத்துக்கலாம். அடுத்து 9வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரக தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா, இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ இதனால இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். இதயம் சார்ந்த நோய்கள் தான் இப்போ நிறையாவே வருது. ஸோ அந்த நோய்களுடைய அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது ஜீரக தண்ணீர். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடலுக்கு இயற்கையான சக்தி, எனர்ஜியை கொடுக்கறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. பலரும் காலையில எழுந்த உடனே ரொம்பவே சோர்வா இருப்பாங்க. ஸோ அந்த சோர்வு அந்த நாள் முழுக்கமே கொண்டு போகும். காலையில நம்ம எப்படி புத்துணர்ச்சியா எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த நாளும் புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டீங்கன்னா உடல் ரொம்பவுமே புத்துணர்ச்சியாயும் செரிமானம் நல்லா தூண்ட ஆரம்பிக்கும். அந்த நாள் முழுக்க நீங்க சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஜீரக தண்ணீர் வந்து ஒரு வெறும் ஜீரகம் மட்டும் கிடையாது, நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. முக்கியமா அடுத்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். பெண்கள் ஜீரக தண்ணீரை குடிச்சா இரும்பு சத்து கிடைக்கும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த வலி, சோர்வு இது எல்லாமே குறையும். செரிமானம் நல்லாவே மேம்படும். உடல்ல ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் அது எல்லாமே குறையும். ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, ஆண்களுக்கு உடலுக்கு ஒரு சக்தி, எனர்ஜி வந்து கிடைக்கும். செரிமான ஆரோக்கியம் கிடைக்கும். உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். அதாவது மெட்டபாலிசம் வந்து ஸ்பீடாக இயங்கும். ஸோ எந்த உணவு சாப்பிட்டாலும் எளிமையாக செரிமானம் ஆகிறதுக்கு இது ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா, எனர்ஜி பவர் வந்து கிடைக்கும். ஸோ எப்போ இந்த குடிக்கணும், எந்த நேரத்தில் குடித்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணீரை குடிக்கிறதா ரொம்பவுமே சிறந்தது. அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா உணவுக்கு 30
நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் எடுத்துக்கிட்டாவே போதும். 1 டேபிள் ஜீரகம், 1 டம்ளர் தண்ணி. ஸோ இந்த அளவு, இதுதான் சரியான முறை. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஜீரக தண்ணீரை யார் குடிக்க கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கர்ப்பிணி பெண்கள் எடுக்கலாங்க. ஆனா அவங்க ரொம்பவுமே கவனமா எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரொம்பவுமே கவனமா எடுக்கணும். இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. அடுத்து குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவர்கள் ஜீரக தண்ணீரை எடுக்கிறதா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். ஸோ நீங்க குறைந்த ரத்த அழுத்தம் இருந்தா இன்னமுமே குறைந்த ரத்த அழுத்தத்தை உருவாக்கும். இதனால தலைவலி, மயக்கம், உடல் சோர்வு, நடுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அவங்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்து குறைந்த ரத்த சர்க்கரை அளவு இருக்கிறவர்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வயிற்றுல தீராத புண் இருக்கிறவங்க எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இது வெறும் வயிற்றுல எடுப்போம்ல. ஸோ வயிற்றுக்குள்ள புண்ணு இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. ஸோ இவங்க எல்லாருமே ஜீரகத்தை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி எல்லாருமே ஜீரக தண்ணீரோடு சேர்த்து செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்துடலாம். காலையில் நீங்கள் ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. அடுத்து புரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி தூக்கம் ரொம்பவே முக்கியம். 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுடைய உடல் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.